ஹே அழுமூஞ்சி, எப்போ பாரு இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பியா? போதும் போதும், இப்படி அழுது எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்காது. ஹாய் மக்களே, நீங்களுமே ரொம்ப ஈஸியாக எமோஷன் ஆகிற பர்சனா? சீக்கிரமாகவே நான் அழுதுருவேன். ஏதாவது ஒன்று சின்னதாக நடந்தால் கூட அதுக்கு நான் ரொம்ப அழுகிற ஒரு டைப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு தான். நிறைய பேர் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க, எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்க, அழுது எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிற, உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் வந்து வாட்டர் டேங்க் கண்ணுக்குள்ளே இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கியோ தெரில அப்படின்லாம் உங்களை கிண்டல் பண்ணுவாங்கல்ல. ஆனால் உங்கள் கண்ணீரை குறித்து பைபிள் என்ன சொல்லுது நம்ம கேட்போம். எத்தனை பேருக்கு லிக்விட் கேஷ் தெரியும்? லிக்விட் கேஷ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லிக்விட் கேஷ்னால் என்னென்னா, நம்ம கையில் வந்து கேஷாக இருக்குது, அதாவது டிஜிட்டலி இல்லாமல், இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு காசு இல்லாமல் நம்ம கையில் இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம எடுத்து செலவு பண்ணலாம். அதாவது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிக்விட் கேஷ், கரெக்டாக? ஸோ லிக்விட் ப்ரேயர்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 6:8 சொல்லுகிறது, அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீது ராஜா அழகா சொல்றதை பார்க்கிறோம். அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்க, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அழுகைனாலே இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க நினைக்கிறது என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன், அவங்கக்கிட்ட வந்து பேசவே முடியாது, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அற்பமாக இல்லை, அவங்க கண்ணீர் அற்பமாக இல்லை. அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லாத சுச்சுவேஷனாக நீங்கள் இருக்கலாம். யாருமே அந்த கண்ணீரை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க, என் கண்ணீர் எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலையோடு நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கு வேதம் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று. தாவீது அதை தான் சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களுடைய அழுகைக்கு கூட ஒரு சத்தத்தை வைத்திருக்கிறாரு, அதை ஒரு ஜெபமாக அவர் ஏறெடுக்க விரும்புகிறார். அது ஒரு ஜெபமா ஆண்டவர் கன்சிடர் பண்ண விரும்புகிறார். ப்ரொவைடட் நீங்க அதை ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க செலுத்தும் போது. நீங்க அழுறது தப்பே கிடையாதுங்க, ஏன்னா நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எல்லாருக்குமே இந்த அழுகை அப்படின்ற ஒரு எமோஷன் இருக்கும். ஆனா அந்த அழுகைய இந்த வருஷத்துல, இந்த வரப்போகிற மாதம் உலகத்தின் கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய கண்ணீரை செலுத்தாமல் ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் தான் நான் கண்ணீர் செலுத்துவேன், கண்ணீரை சிந்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். உங்க அழுகைக்கும் ஆண்டவர் ஒரு குரலை வைத்திருக்கிறார். அந்த அழுகை என்ன சொல்லுது? என் பிள்ளை கண்ணீர் சிந்துறானா, அந்த கண்ணீர் என்ன காரியத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் துருத்தில வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துருத்தில வைத்திருக்கிறார். இதுதான் வந்து லிக்விட் பிரேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்டோடைய சமூகத்துல உங்களுக்கு பேச்சே வரல, ஜெபமானவே வார்த்தை வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கண்ணீரை ஆண்டோடைய சமூகத்துக்கு போய் அப்படியே நீங்கள் உங்கள் இருதயத்தை கண்ணீரினால அவருடைய சமூகத்தில் கொட்டுங்க. அதற்கான வாய்ஸ், அதுக்கான வார்த்தைகள், அதை ஜெபமாக மாற்ற அவரால் முடியும். அது எல்லாவற்றையும் மாற்ற சேகரித்து ஏற்ற வேலை உங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எப்படி லிக்விட் கேஷ் வந்து உடனே நம்ம செலவு பண்ணலாம், உடனே அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் இந்த லிக்விட் ப்ரேயர், கண்ணீரின் ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அதுவும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க விடுகிற கண்ணீர், இது வந்து லிக்விட் பிரேயர். இந்த பிரேயரும் கூட சீக்கிரமாகவே, அதாவது அதிவேகமாய் உங்க வாழ்க்கையில அதற்கான பதில் வரப்போகிறது. அதை நிச்சயமாகவே நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆனா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம், மனுஷன் முன்பாக அழாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, மனுஷங்க முன்பாக, உங்கள் கணவன் முன்பாக, உங்கள் பிள்ளைங்க முன்பாக, உங்கள் சொந்தங்கள் முன்பாக எதுக்காகவும் அழாதீங்க, எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் அழாதீங்க. உங்களுடைய போல்ட் ஃபேஸ், அந்த தைரியமான, நீங்கள் சிங்கத்தின், யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நம்ம, அவர்களுடைய தைரியமான முகத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் காண வேண்டும். உங்களுடைய கண்ணீர், கவலை எல்லாம் அந்தரங்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக வைத்துக்கொள்ளுங்க. அந்த அழுகைக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை நிரப்பி அதற்கு பதில் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எஸ், அன்றைக்கு அன்னாளின் அழுகையின் சத்தத்திற்கு வார்த்தையை கொடுத்து அதற்கு ஒரு பதிலை கொடுத்த அதே ஆண்டவர், ஆகாரின் சத்தத்தை கேட்டு, அழுகையின் சத்தத்தை கேட்டு ஒரு பதிலை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் கண்ணீர் சிந்தி, கண்ணீரினால பேசவே முடியல, எனக்கு ஜெபிக்க வார்த்தை வரல அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு வார்த்தைகளை நிரப்பி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.